ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: சிக்கிம் மாநிலத்தின் போக்குவரத்து மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிராக உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். மேற்குவங்க சட்டப்பேரவை இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. சிறுபான்மையினரின் வழிபாட்டு தலங்களை பாதுகாக்க வகை செய்யும் மசோதா அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. உலக பில்லியர்ட்ஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பங்கஜ் அத்வானி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். சிக்கிம் மாநிலத்தின் போக்குவரத்து மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சிக்கிம் மாநிலத்தின் 50வது ஆண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சியில் இன்று பங்கேற்ற அவர் 4000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் பேசினார். சூழல் சுற்றுலா முனையமாக சிக்கிம் மாநிலம் திகழ்வதாக குறிப்பிட்ட பிரதமர் 100க்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் அமைக்கப்பட்டதையும் சுட்டிக்காட்டினார். மாநிலத்தில் புதிய விரைவு சாலை அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இத்திட்டங்கள் மூலம் சுகாதாரம், கல்வி, நகர்ப்புற வளர்ச்சி, சுற்றுலா மற்றும் வேளாண்மை ஆகிய துறைகள் மேலும் உத்வேகம் பெறும் என்றும் ஒருங்கிணைந்த வளர்ச்சியை ஏற்படுத்தும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். விளையாட்டுத்துறைக்கு ஊக்கமளிக்கும் வகையில் வடகிழக்கு மாநிலங்களில் 6 புதிய கிரிக்கெட் பயிற்சி மையங்கள் அமைக்கப்படும் என்றும் சிக்கிம் மாநில மக்கள் திறமை வாய்ந்தவர்கள் என்றும் திரு நரேந்திர மோடி கூறினார். சர்வதேச அளவில் தீவிரவாதம் மிக பெரும் அச்சுறுத்தலாக உள்ளதாகவும் இதற்கு எதிராக உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்படுவது அவசியம் என்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கேட்டுக் கொண்டுள்ளார். கிர்கிஸ்தானின் பிஷ்கேக்கில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டின் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நாடுகள் முன்வர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். சர்வதேச அளவில் நிச்சயமற்ற சூழல் நிலவுவதாகவும் இதனை எதிர்கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். மாநாட்டின் ஒரு பகுதியாக சீன பாதுகாப்பு அமைச்சர் அட்மிரல் டாங் ஜென் மற்றும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் ஆண்ட்ரி பெலோசோன் ஆகியோருடன் திரு ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தினார். வளர்ச்சியடைந்த நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களை பயன்படுத்த வேண்டும் என்று ஏற்றுமதியாளர்களை மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஏற்றுமதி ஊக்குவிப்பு கவுன்சில் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் கடந்த நிதியாண்டில் இந்தியாவின் ஏற்றுமதி 860 பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். சர்வதேச அளவில் நெருக்கடியான சூழல் காணப்படும் நிலையிலும் மின்னணு மற்றும் பொறியியல் உபகரணங்கள், மருந்து பொருட்கள், ஆபரணங்கள், வேளாண் பொருட்களின் ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாக அமைச்சர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட நாட்டின் அனைத்து பகுதிகளும் முன்னேற்றம் அடைய வேண்டியது அவசியம் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் பிரதமரின் கிராம சாலைகள் திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர் ஊரக பகுதிகளின் மேம்பாட்டிற்காக கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். லிபியா நாட்டின் கடேம்ஸ் பகுதியில் எண்ணெய் மற்றும் எரிவாயு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதற்கு ஐஓசி நிறுவனத்திற்கு மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி பாராட்டு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் அந்நாட்டில் ஒப்பந்த அடிப்படையில் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு இருப்புகளை கண்டறியும் பணியில் ஐஓசி ஈடுபட்டபோது 8440 அடி ஆழத்தில் கச்சா எண்ணெய் இருப்பு கண்டறியப்பட்டதை குறிப்பிட்டுள்ளார். இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் சர்வதேச அளவில் சிறப்பாக செயல்பட்டு வருவதற்கு சான்றாக இது உள்ளதாகவும் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். மேற்குவங்க மாநிலம் முர்ஷிதாபாத்தில் மசூதி மற்றும் உடல் அடக்கம் செய்யப்படும் இடங்களில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு குறைவான ஊதியம் வழங்கி வருவது தொடர்பாக விளக்கம் அளிக்கக் கோரி அம்மாநில அரசுக்கு கொல்கத்தா உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஆவணங்களின்படி இங்கு பணியாற்றும் ஊழியர்களுக்கு 5 ரூபாய் முதல் 22 ரூபாய் வரை மாத ஊதியம் வழங்கி வருவதாக கண்டறியப்பட்டதை அடுத்து உயர்நீதிமன்றம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இந்த விஷயத்தில் தலையிட அதிகாரம் இல்லை என்று மாநில அரசு தெரிவித்திருந்தது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தின் போது மேற்கொண்ட நடைமுறைகளே தற்போதும் பின்பற்றப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்த நிலையில்
மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்ப உயர்நீதிமன்ற நீதிபதி அமிர்தா சின்ஹா உத்தரவிட்டுள்ளார். இந்த வழக்கின் விசாரணை வரும் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மேற்குவங்க சட்டப்பேரவைக்கு 2ஆம் கட்டமாக நாளை 142 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 1448 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 3,21,73,837 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். தமிழகம், அசாம், கேரளம், புதுச்சேரி மற்றும் மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் அடுத்த மாதம் 4ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் இன்று மாலை நடைபெறும் மகளிர் மாநாட்டில் உரையாற்றுகிறார். வாரணாசியில் உள்ள பனாரஸ் ரயில் எஞ்சின் பணிமனை மைதானத்தில் நடைபெறும் விழாவில் ஏராளமான மகளிர் கலந்து கொள்ள உள்ளனர். மக்களவையிலும் சட்டப்பேரவைகளிலும் மகளிருக்கு இடஒதுக்கீட்டை உறுதி செய்வதற்கான மகளிர் இடஒதுக்கீடு திருத்த மசோதா நிறைவேற்றப்படாதது குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது. இந்நிகழ்ச்சியில் பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின், உத்தரப்பிரதேச ஆளுநர் திருமதி ஆனந்திபென் பட்டேல், முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். வாரணாசியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் 6350 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டங்களை திறந்து வைத்து புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார். வாரணாசி, புனே, அயோத்தியா, மும்பை இடையே அம்ரித் பாரத் விரைவு ரயில் சேவைகளையும் அவர் தொடங்கி வைக்கிறார். லடாக்கில் புதிதாக 5 மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது அதன் வளர்ச்சிக்கான பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையை எடுத்துரைப்பதாக துணைநிலை ஆளுநர் திரு வினய்குமார் சக்சேனா தெரிவித்துள்ளார். அரசின் சேவைகளை எளிதாக பெறும் வகையில் மக்களின் பயண தூரம் குறைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஷம், நூப்ரா, சங்தங், சன்ஸ்கார், டிராஸ் மாவட்டங்கள் புதிதாக உருவாக்கப்பட்டதற்கு அங்குள்ள மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். அமெரிக்காவில் சிறுபான்மையினரின் வழிபாட்டு தலங்களை பாதுகாக்க வகை செய்யும் மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் திரு டாம் ஷிஜோசி கொண்டு வந்துள்ள இந்த மசோதாவில் இந்து கோவில்கள், மசூதிகள் உள்ளிட்ட சிறுபான்மையினரின் வழிபாட்டு தலங்களை பாதுகாக்க வகை செய்யப்பட்டுள்ளது. இந்து கோவில்கள் உள்ளிட்ட வழிபாட்டு தலங்கள் மீதான தாக்குதல் அதிகரித்துள்ள நிலையில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது முக்கியத்துவம் பெறுகிறது. வழிபாட்டு தலங்கள் மீது தாக்குதல் நடத்துவோர் மீது அபராதம் மற்றும் ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கவும் இம்மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளது. உத்தரகாண்ட் மாநில சட்டப்பேரவையின் சிறப்பு அமர்வு இன்று நடைபெறுகிறது. மகளிர் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டியதன் அவசியம் குறித்து இந்த சிறப்பு அமர்வில் விவாதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அசாம் மாநிலத்தில் +2 தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 3,22,725 பேர் இந்த தேர்வை எழுதினர். இதில் 81.54% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களை விட மாணவிகள் அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளதாக அம்மாநில உயர்கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. உலக பில்லியர்ட்ஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பங்கஜ் அத்வானி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். அயர்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் அவர் இங்கிலாந்தின் மார்டின் குட்வில்லை வென்றார். ஆசிய பீச் விளையாட்டுப் போட்டியின் ஆடவர் மூவர் கூடைப்பந்து பிரிவில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்தியா 19-18 என்ற புள்ளிக்கணக்கில் இலங்கையை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி சண்டிகரில் இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. உலக டேபிள் டென்னிஸ் குழு சாம்பியன் போட்டி லண்டனில் இன்று தொடங்குகிறது. இந்தியா மகளிர் பிரிவில் உருகுவேயையும் ஆடவர் பிரிவில் டுனிஷியாவையும் எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிக்கிம் மாநிலத்தின் போக்குவரத்து மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிராக உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு வங்க சட்டப்பேரவை 2ஆம் கட்ட தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. சிறுபான்மையினரின் வழிபாட்டு தலங்களை பாதுகாக்க வகை செய்யும் மசோதா அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. உலக பில்லியர்ட்ஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பங்கஜ் அத்வானி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.